பிரதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. லுக் அவுட் நோட்டீஸ் என்றால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர்க்கும் வகையிலும் நாளை மறுதினம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சமன் அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு ஒரு வழக்கு விசாரணை தொடர்பாக ஆஜராக வேண்டியிருந்த சூழ்நிலையில் சிங்கப்பூருக்கு அவர் சிகிச்சைக்காக சென்றிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் கூடுதல் கால அவகாசம் கேட்டிருந்தார். ஆனால் இந்த வழக்கு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்கில் விசாரணைக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வரும் திங்கட்கிழமை நாளை மறுதினம் ஆஜராக வேண்டும் என சமன் அவரது சொந்த ஊரில் ராமேஸ்வரப்பட்டியில் பெற்றோரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர்க்கும் வகையிலும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகி உதவக்கூடிய வகையிலும் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வெளிநாடுகளுக்கு செந்தில் பாலாஜி திங்கட்கிழமை வரை செல்வது இயலாது. அந்த விசாரணைக்கு ஆஜரான பின்னரே அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதியை பெற முடியும் என்பதால் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் அவரை கட்சியிலிருந்து விலகுமாறும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுமாறும் அவருக்கு பல கோடி ரூபாய் பணம் தருவதாக பேரம் பேசியதாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு நெருங்கிய நண்பர்களான திருநாவுக்கரசு உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை. அதனால் இவர்களுக்கு இடையேயான தொடர்பு மற்றும் போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் 3 பேர் உள்ளிட்டவர்கள் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்த உள்ளனர். இதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நாளை மறுதினம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சமன் வழங்கப்பட்ட நிலையில் இந்த லுக் அவுட் நோட்டீஸும் விடப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் நாளை மறுதினம் முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் விசாரணைக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.